வெல்கம் டு வியூவர்ஸ். நீங்க பார்த்துட்டு இருக்க லக்ஸுரி ஃபேஷன் சேனல். ஸோ இந்த வீடியோல என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷர்ட்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம். செக்குடு ஷர்ட்ஸ், பிரிண்டட் ஷர்ட்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்க போறோம். ஸோ செக்குடு ஷர்ட்ஸ் என்னென்ன மாதிரியான பிராண்டட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அலன் சொல்லி யுஎஸ் போலோ, லிவிஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல் தான். நீங்க இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்க அப்படின்னா, நம்ம சேனலோட நேம் லக்ஸுரி ஃபேஷன் சேனல். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் ப்ரீவியஸ் வீடியோலாம் வாட்ச் பண்ணுங்க, கலெக்ஷன்ஸை வாட்ச் பண்ணுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்மளோட சோஷியல் மீடியா குரூப் லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிக்கங்க. குரூப்ல வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டே டு டே கலெக்ஷன்ஸ் வந்து அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ என்ன மாதிரியான பேட்டர்ன்ஸ், என்ன மாதிரியான பிராண்டு, என்ன மாதிரியான ஃபேப்ரிக், ஸோ அதெல்லாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அலன் சொல்லி யூஎஸ் போலோ, லிவிஸ், டாமி ஹில்ஃபியர், சூப்பர் டே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல் தான். அதாவது ப்ரீமியம் மாஸ்டர் ரேஞ்ச். ஸோ இதெல்லாம் ஒரு ஹை லெவல் பீப்புள். ஸோ அவங்களால மட்டும்தான் அந்த பிராண்டுக்கான இது அவங்க வியர் பண்ணுறதுக்கான மெட்டீரியல் அப்படின்ற ஒரு செக்மெண்ட்டில் இருக்கும். ஸோ நம்ம சேம் ஃபேப்ரிக்கை ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். மிட் ரேஞ்சு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஃபேப்ரிக்கில் ஒர்த்தபிள் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன், ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல், கேஷ் ஆன் டெலிவரி இல்லை, ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் தான். ஸோ என்னென்ன மாதிரியான பிராண்ட்ஸ்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக்லாம் வந்து பார்க்குறோம். காட்டன் ஃபேப்ரிக்கு, காட்டன் மேட்டிவ், காட்டன் பியூர் காட்டன் ஃபேப்ரிக்கு, காட்டன் ஃபேப்ரிக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் ஸ்டஃப்பு, லைக்ரா ஷர்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டடு, செக்குடு. ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் நம்மள்ட்ட இருக்குது. டே டு டே செக்குடு பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் நம்மள்ட்ட டே டு டே கலெக்ஷன்ஸ் அப்டேட் ஆகிட்டு தான் இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேட்டர்ன் இன்னைக்கு அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னா, செக்குடு ஷர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து மோஸ்ட்லி த்ரீ டேஸ் 4 டேஸ் இருக்கும். அந்த பேட்டர்னை ஹோல்சேலாக பை பண்ணணும், செட் வைஸாக பை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். பட் ஆனால் நீங்கள் அந்த டேஸ் ஆக அதே பேட்டர்னை திரும்ப கேட்டீங்க அப்படின்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நியூ பேட்டர்ன் வந்துருக்கும். ஸோ பிளைன் ஷர்ட்ஸ் கலெக்ஷன் தான் எனி டைமும் ஸ்டாக் அவைலபிள். பிளைன் ஷர்ட்ஸ், குரூப் ஷர்ட் இதெல்லாம் ஸ்டாக் எனி டைம். பட் செக்குடு வந்து பார்த்தீங்கன்னா டே டு டே கலெக்ஷன்ஸ் அப்டேட் இருக்கும். செக்கு ஷர்ட்டு, ஸ்ட்ரைப் ஷர்ட்டு. ஸ்ட்ரைப் ஷர்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைப் ஃபேப்ரிக், ஸ்ட்ரைப் டிசைனில் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஷர்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டே டு டே கலெக்ஷன்ஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் குரூப்பில் வாட்ச் பண்ணீங்கனாலே தெரியும். டெய்லியும் கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருப்போம். மென்ஸ் வேர் கலெக்ஷன் A to Z பண்ணுறோம். ஷர்ட்டு, டிஷர்ட்டு, ட்ராக் சூட்டு, டெனிம் ஷர்ட்டு, டெனிம் பேண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெனிம் ஷூஸு, அதுக்கப்புறம் மென்ஸ் ஆக்சசரிஸு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அதை தவிர்த்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் வியர் கலெக்ஷன், சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஜுவல்லரிஸ் கலெக்ஷன்ஸ், உமன்ஸ் வியர் கிளாத்திங் கலெக்ஷன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோலாம் நம்ம சேனலில் பார்க்காதவங்க பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலெக்ஷனை ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து ஷார்ட்ஸில், அதுக்கப்புறம் வீடியோலாம் நம்ம அப்லோட் பண்ணிருப்போம். ஒரு சில வீடியோவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் வீடியோ ப்ராடக்டோட வீடியோவை போட்டுட்டு அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குள்ளே சர்வீஸ் நம்ம கொடுத்துருக்க மாட்டோம். ஸோ அதுக்கான சர்வீஸ் வந்து எந்த மாதிரியான ப்ரொவைட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக வீடியோ தான் இது. ஸோ கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைவாகவே நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் பார்ப்போம். நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். சர்வீஸ் வந்து என்ன மாதிரியான பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி டெலிவரி டேஸ் வந்து 24 டெலிவரி டேஸ் வந்து உங்கள் ஷிப்பிங் லொகேஷன் பேஸ் பண்ணிருக்கோம். டெலிவரி டேஸ் வந்து தான் ஷிப்பிங் லொகேஷன் பேஸ் பண்ணி சொன்னேன். ட்ராக்கிங் ஐடி வந்து ஒன்ஸ் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி ட்ராக்கிங் ஐடி வந்து 24 to 48 ஹவர்ஸில் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து டெலிவரி டேஸ் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லொக்கேஷனில் எந்த சர்வீஸ் பெஸ்ட்டாக இருக்கோ அதை வந்து அனுப்புவோம் 4 to 5 days. அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சர்வீஸ் இருக்காது. அப்படின்ற வந்து 7 to 10 days, 1 வீக்குள்ளே உங்களுக்கு வந்து பார்சல் டெலிவரி ஆகும். ஹோல்சேலும் கொடுத்துருவோம், ரீட்டெயிலும் கொடுத்துருவோம். ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் இருக்குது. ஆல் ஓவர் இந்தியா இருக்குது. இன்டர்நேஷனல் சர்வீஸ் கொரியர் சர்வீஸும் பண்ணிட்டுருவோம். இன்டர்நேஷனல் கொரியர் சர்வீஸ் ஆதார் கார்டு நீங்கள் பார்சல் அனுப்பணும்னாலும் அட்ரஸ் அனுப்புனீங்கன்னா அந்த லொக்கேஷனுக்கு என்ன சர்வீஸ் பெஸ்ட்டாக இருக்கோ, என்ன பெஸ்ட் குவாலிட்டி, சாரி பெஸ்ட் கொரியர் சர்வீஸில் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணி அனுப்புவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷர்ட்ஸ் கலெக்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லைக்ரா ஷர்ட்ஸும் இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் ஆர்டர், அதாவது ரிட்டர்ன் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி நம்மள்ட்ட இருக்குது. என்ன சர்வீஸ் உங்களுக்கு வேணும்னு சொல்கிற மாதிரி கொரியர் சர்வீஸில் அனுப்புவோம். அல்லது உங்கள் பின்கோடுக்கு என்ன சர்வீஸ் பெஸ்ட்டாக இருக்கோ அதை வந்து பண்ணுவோம். ரிட்டர்ன் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி அப்படின்னா ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் இருக்கும். இது டைரக்ட் சிங்கிள் யூசிங் பர்சன்டேஜ் டைரெக்டாக ப்ரொடக்ஷன் தான் உங்களுக்கு கஸ்டமருக்கு வரும். ஏதாவது சைஸ் இஷ்யூ, அதாவது நீங்கள் ஆர்டர் பண்ண சைஸ் இல்லாமல், நீங்கள் ஆர்டர் பண்ண கலர் இல்லாமல் பார்சல் டேமேஜ் ஆகி வந்திருக்குது அப்படின்னா, உள்ள மெட்டீரியல் டேமேஜ் ஆகிருக்குது அப்படின்னா அன்பாக்சிங் வீடியோ இஸ் மஸ்ட் ரிட்டர்ன் அண்ட் ரீப்ளேஸ்க்கு. ஓகேங்களா? ஸோ அன்பாக்சிங் வீடியோ எதுக்கு அப்படின்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளைம் பண்ணி அனுப்புவோம். அனுப்பி உங்களுக்கு வந்து வேறு ப்ராடக்ட் தர முடியும். மோஸ்ட்லி வந்து அந்த மாதிரி டேமேஜான ப்ராடக்ட் அனுப்புறதுக்கும் வாய்ப்பு இல்லை நாங்கள் நம்ம சைடில் இருந்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து ராங் சைஸ் அனுப்புறதும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து மோஸ்ட்லி கரெக்டாக தான் அனுப்புவோம். இன்கேஸ் பார்சல் வர வழியில் ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா கொரியர் பர்சன்ட்ட கேட்டு ஏன் இந்த மாதிரி டேமேஜ் ஆகிருக்குன்னு கேட்டு, இல்லை அந்த டைமில் நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணாமல் எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா? இன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அன்பாக்சிங் வீடியோஸ் ஃபர்ஸ்ட்னா, அன்பாக்சிங் வீடியோல வந்து ப்ரூஃப் இருந்தது அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் மோஸ்ட்லி கரெக்ட்டா தான் இருக்கும். அதே மாரி சைஸ் இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா, மெஷர்மென்ட் முன்கூட்டியே அனுப்பிடுங்க. 90% பீப்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட சைஸ் அவங்களுக்கு தெரியும். அவங்க நார்மலா எக்ஸ்எல் வேணும், எல் வேணும், எம் வேணும். ஸோ அந்த மாரி டக்குனு ஆர்டர் பண்ணா டக்குனு வந்துரும். பட் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில பாடி ஃபிட்டிங் வந்து வேற மாரி இருக்கும். ஸோ அவங்க வந்து நார்மலா ரெகுலர் ஃபிட் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஸ்லிம் ஃபிட்ன்னு போட்டிருப்போம். அந்த ஸ்லிம் ஃபிட்ட படிச்சிருக்கோம்னா, ஷர்ட் வேணும் என் சைஸ்ன்னு போட்டு ஆர்டர் பண்ணிடுவாங்க. பட் ஆர்டர் பண்ணுறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம நார்மல் ரெகுலர் ஃபிட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துட்ருக்கோம். இன்கேஸ் ஸ்லிம் ஃபிட்டு, போலோ ஃபிட்டு நம்ம அப்டேட் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்போம். நார்மலாக வந்து நார்மல் ரெகுலர் ஃபிட்டு இதுதான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ டிஷர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஸ்லிம் ஃபிட்டு அதுலேயுமே வந்து நார்மல் ஃபிட்டும் கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கலெக்ஷன். இதனால தான் சைஸ் டவுட்டாக இருந்தது அப்படின்னா முன்கூட்டியே உங்களோட சைஸ் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்க ஷர்ட்டை வந்து மெஷர்மெண்ட் எடுத்து செஸ்ட் இருந்துச்சு, லென்த் இருந்து, ஸோ பேண்ட்டு எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுன்னு தெரியலனா என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் வந்து பிக்சர் அனுப்புவேன். ஸோ அந்த பிக்சர் இருக்கிறத பார்த்துட்டு அந்த பிக்சரில் வந்து எந்த மாதிரி நம்ம எடுத்துருக்கணும் மெஷர்மெண்ட் அதே மாதிரி எடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா சூட்டபுள் சைஸ் உங்களுக்கு இதுதான் சொல்லி நான் சொல்லிடுவேன். ஸோ அப்போ வந்து ரீப்ளேஸும் தருக்கலாம், பார்சல் வந்து ரிட்டன் ஆகாதையும் தடுக்கலாம், ஃபுல் அண்ட் ஃபுல் எடுக்கலாம். ஏன்னா மற்ற பிளாட்ஃபார்ம் மாதிரி ஒன்ஸ் நீங்கள் கஸ்டமருக்கு அனுப்பினோடனே அதை திரும்ப போயிடுகலன்னு சொல்லி கஸ்டமர் ரிட்டர்ன் பண்ணால் அதையே திரும்ப வந்து ரீடிஸ்பேச் பண்ணி ஒரு சில சைட்ஸ் எல்லாம் அனுப்புகிறாங்க. பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசின்னு ஒன்று வச்சுருக்கோம். பட் பெஸ்ட்டு ஃபேப்ரிக்கில் பெஸ்ட் குவாலிட்டியில் ஸோ அந்தந்த டேர்ம்ஸ்க்கு தகுந்த மாதிரி அதை முதல்ல வந்து சைஸ் இதெல்லாம் இது பண்ணிட்டீங்கன்னா ஒரு ப்ராப்ளமும் இல்லை. மெஷர்மெண்ட் அனுப்பினீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரிட்டர்னையும் தவிர்க்கலாம். உங்களுக்கு அந்த டேஸ் ஆகுது பார்த்தீங்களா, ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருப்பாங்க, ஒரு ஃபெஸ்டிவல் வச்சுருப்பீங்க, அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்சல் ரிசீவ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெஸ்ட்டு மெஷர்மெண்ட் அனுப்புனீங்கன்னா சூட்டபிள் சைஸ் சொல்லிடுறோம். மோஸ்ட்லி அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இல்லை. ஃபிட்டிங் ஒரு சில கஸ்டமர்ஸ்க்கு வந்துலாம் வரும். ஒரு சில பேருக்கு செஸ்ட் கொஞ்சம் இருக்கும், ஸ்டொமக் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டு வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்லீவ் வந்து இங்கே தான் வரும். ஸோ அந்த மாதிரியான பீப்புள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் எடுக்கிறப்ப தெரியாது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் முன்கூட்டியே எனக்கு இந்த சைஸில் வேணும், கொஞ்சம் இதாக லென்த்தாக இருப்பேன், ஹேண்ட் லென்த்தாக இருக்கும், எனக்கு வந்து இவ்வளோ சைஸில் வேணும் அப்படின்ட்டு வந்து நம்மள்ட்ட கேட்டாங்கன்னா அப்படின்னா சூட்டபுள் சைஸை நம்ம வந்து சொல்லிடுவோம். ஓகேங்களா? ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் தான். பெஸ்ட் குவாலிட்டி பெஸ்ட் சர்வீஸில் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. கூடவே ஒரு பெல் ஐக்கானே சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த கலெக்ஷன்ஸ் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணும்போது பாப்பப்பில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து வந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிட்டு வீடியோ வாட்ச் பண்ணிட்டு ஸோ நல்ல பெஸ்ட் சர்வீஸு பெஸ்ட் குவாலிட்டியை ப்ரொவைட் பண்ணுறோம். தொடர்ந்து வந்து வாட்ச் பண்ணிவிட்டு நல்லா பை பண்ணுங்கள். ஓகே, நன்றி.